ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை விலாக். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் விலாகுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், என்னோடய மாமா பொண்ணு மேரேஜுக்கு பர்ச்சேஸ் வீடியோ, அதே மாதிரி நிச்சயதார்த்த வீடியோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலைன்னா நான் ஐகார்டில் வைக்கிறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடிங்க, கல்யாணம் சண்டே, ஃப்ரைடே எடுத்த வீடியோங்க. வீட்டில் வந்து நாள் விருந்து சாமி படைப்பாங்க. அது இல்லாமல் பொண்ணுக்கு கையில் வளையல் போட்டு விடுற சாங்கீதம்லாம் இருக்குங்க. இன்றைக்கி வந்து மாமா முறையில் இருக்கவங்க சீர் எடுத்துகிட்டு வருவாங்கங்க, நாள் விருந்து சீர் அப்படின்ட்டு. அம்மா கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ எடுத்துகிட்டு வருவாங்கங்க. அப்படி அவங்க இல்லை அப்படின்னா க்ளோஸ் ரிலேட்டிவில் அந்த முறையில் இருக்கவங்க எடுத்துகிட்டு வருவாங்கங்க. நிசாக்கும் அப்படி தான் க்ளோஸ் ரிலேட்டிவில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் புதுசாக எடுத்துட்டுங்க, அதில் அரிசியை நிரப்பிட்டு கருப்பட்டி, வாழைப்பழம் இதெல்லாம் அது மேலே வச்சுட்டு, வெத்தலை பாக்கு, மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் வச்சுட்டுங்க, அதுக்கு மேலே அவங்க சீராக கொடுக்குற பணம் எவ்வளோனாலும் அவங்க வைக்கலாங்க விருப்பத்துக்கு. அடுத்து பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக வளையல் போட்டு விட ஆரம்பித்தாச்சுங்க. வளையல் போட்டு விடுற எண்ணிக்கை மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒற்றைப்படையில் இருக்கணும். 7 பேர், 9 பேர், 11 பேர் இந்த மாதிரி போட்டு விடணுங்க. வளையலுமே கவுண்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்றில் ஈவன் நம்பர், இன்னொன்றில் ஆட் நம்பர், இந்த மாதிரி டோட்டலாக ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒற்றைப்படை நம்பராக இருக்கணுங்க. 12 ஒரு கையில், 11 ஒரு கையில். அப்படி மெட்டி வந்து பொண்ணோட அத்தை, அதாவது அப்பா கூட பிறந்தவங்க போட்டு விடணுங்க. எங்கள் அம்மா தான் போட்டு விட வேண்டியது. அம்மா வர லேட்டானனால எல்லோரும் அத்தை பொண்ணு போட்டு விடலான்னு சொன்னாங்க. அதனால் நானே போட்டு விட்டுட்டேங்க. அம்மா வீடும் வந்ததுக்கப்புறம் அவங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் செஞ்சுட்டாங்கங்க. போன விலாகில் கூட பார்த்துருப்பீங்க, இந்த புடவை செலக்ட் பண்ணியிருந்தோம். இந்த ஃபங்க்ஷனில் கொடுக்கறதுக்காக தாங்க எடுத்திருந்தோம். கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்தே நம்ம வந்து அருமைக்காரங்க இல்லைன்னா அருமை பெரியவர்னு சொல்கிறவங்க அந்த சடங்குலாம் செய்வாங்கங்க. அவங்க தான் இன்றைக்குமே சாமி படைப்பாங்கங்க. அவங்க எல்லா சடங்குமே அவங்க தான் முன்னிருந்து செய்வாங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும். அப்போது நாள் விருந்து படைச்சப்போ அரிசி வச்சு படைச்சிருப்பாங்கங்க. அதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்துட்டு அதை வந்து ஊரில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுங்க, சாமிக்கு விளக்கு போட்டு கும்பிட்டதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போகும்போதே அதில் கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுங்க. அதுக்கப்புறம் அதை வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்றதுங்க. இந்த சடங்கு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா அன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்னதாக மெஹந்தி ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாருமே ஒரு இடத்துல மெஹந்தி போட்டுக்கிட்டோங்க. நம்மளுக்கெல்லாம் மெஹந்தினா பிடிக்காமல் இருக்குமாங்க, அதுவும் ஃபங்க்ஷன்னா மெஹந்தி இல்லாமல் எப்படி
அதனால் 2 பேரை வீட்டுக்கு வர சொல்லியிருந்துச்சுங்க. அவங்க பார்த்திங்கன்னா நார்த் இண்டியன்ஸு. அவங்க பேசுகிறது எங்களுக்கு புரியல, நாங்கள் பேசுகிறது அவங்களுக்கு புரியல. நாங்கள் ஒன்று கேட்க அவங்க ஒன்று சொல்ல ஒரே காமெடியாக தான் போச்சு. நாங்கள் ஒரு டிசைன் சொன்னால் அவங்க ஒன்று பேசுகிறாங்க. சரி உங்களுக்கு தெரிஞ்சதை போட்டுவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே கையை நீட்டிட்டோம். ப்ரைடுக்கு மட்டும் ஸ்பெஷலாக போட்டுவிட சொல்லி டிசைன் செலக்ட் பண்ணியிருந்தாங்க நிஷா. ஆதிக்குட்டி கூட பார்த்திங்கன்னா மெஹந்தினோனுமே அழகாக அமைதியாக உட்காந்து போட்டுக்கிட்டாளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம மல்லி பிரிங்கா ஹெர்பல் ஹேர் ஆயில் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணுறோங்க. அதை நீங்கள் வாங்க விரும்புனீங்கன்னா கீழே தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். அவங்க மெஹந்தி போடுற ஸ்பீடு வேறு லெவலாக இருக்குங்க. ஒரு கைக்கு ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறாங்கங்க. நாங்களாம் ஏதோ ஒரு டிசைன் போட்டுவிடுங்க அப்படின்ட்டு கையை நீட்டிவிட்டோம். கனிஷ்காலாம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னு ஃபோனில் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்புறம் அதவே காமிச்சு அதான் வேணும்னு போட்டுக்கிட்டாளுங்க. என்னதான் இருந்தாலும் மருதாணி அரைச்சி வச்சாதாங்க நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கும் நல்லது, கையிலையும் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இருந்தாலும் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி மெஹந்தி போடுற சான்ஸ் எல்லாமே கிடைக்கும். இருந்தாலும் இந்த மெஹந்தி பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒரு 4 நாள் தாங்க இருக்கும். அது சீக்கிரமாக நம்மளுக்கு கையிலேருந்து அலைஞ்சு போயிடும். அதுவும் நம்ம லேடிஸ்க்கு சொல்லவா வேணும், பாத்திரம் தேய்க்கிறது, வீடு கூட்டுறது, வீடு துடைக்கிறது, இதெல்லாம் செய்யும்போது கையில் மருதாணி எப்படி இருக்கும். எல்லாருமே ஒரே இடத்துல ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு மெஹந்தி போடுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எங்கள் அம்மா மெஹந்தி எனக்கு வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்கங்க. நானும் நந்தினியும் கண்டிப்பாக போட்டுக்கோங்கம்மா, சின்னதாவது போட்டுக்கோங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணிட்டோம். ஏன்னா நானும் இது வரைக்கும் எங்கள் அம்மா மெஹந்திலாம் போட்டு பார்த்ததே இல்லை. நீங்கள் இந்த வாட்டி போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் போட்டு விட்டாச்சுங்க. எங்களுக்கு இந்த நாள் ரொம்ப ஃபன்னாக போச்சு. இப்படி தான் இந்த மேரேஜோட வீடியோ பார்ட் 1ஆக இதை அப்லோட் பண்ணுறேங்க. மேரேஜோட வீடியோ பார்ட் 2வாக கம்மிங் ஃப்ரைடே அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலோட கிவ் அவே ரிசல்ட் நாளைக்கு விலாகில் வரப்போகுதுங்க.